ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம க்ளோபல் ஆர்டினோ சீரீஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிமுலேஷன் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் ஒரு எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் வச்சு பஸரோட டோனை கண்ட்ரோல் பண்ண போகிறேன். எப்படி ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் பார்த்துருவோம். நான் வந்து எல்டிஆரை A0 அனலாக் பின்னாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு எண்டை வந்து 5 வோல்ட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் வித் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணும்போது ஒரு 10K ரெசிஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸரை வந்து 9th டிஜிட்டல் பின்ல வித் 100 ஓம் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மைனஸை கிரவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பிட்ச் ஃபாலோவர்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதை பிட்ச் ஃபாலோவர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதனோட ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும்போது இதனோட சவுண்டும் லோவாக இருக்கும். லோ பிட்சாக இருக்கும்போது இதனோட டோனும் லோவாக இருக்கும். இதனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது இதனோட டோன் என்னவாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ வந்து ஹை பிட்சில் ஒர்க் ஆகும். ஸோ அதை பிட்சை ஃபாலோ பண்ணதில்லையும். ஸோ வந்து பிட்ச் ஃபாலோவர்னு சொல்கிறோம். எல்டிஆர் எப்படி ஒர்க் ஆகும்? லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்னா என்ன? லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னா அது மேலே படக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும். அது மேலே படக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கும். அது மேலே படக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும்போது அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது டார்க் டைமில் வந்து அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அது பஸ்ஸரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அதனோட ஃப்ரீக்வன்சி வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா 0 to 100 இருக்கும்னு வச்சுக்கலாமா. அப்போ வந்து பஸ்ஸரோட ஃப்ரீக்வன்சி வந்து லோவாக இருக்கும். டே டைமில் பார்த்தீங்கன்னா அதனோட ஃப்ரீக்வன்சி சம் 100 to 1000 ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து என்ன பண்ணும், இதனோட பஸ்ஸரோட டோனும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ கோட் பார்த்துடலாமா நம்ம? ஓகே, சூப்பர். இதில் நம்ம சொன்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் பின் தான் சொல்லியிருக்காங்க. சென்சார் பின்னை வந்து அதாவது எல்டிஆர் A0 கனெக்ட் பண்ணியிருக்கேன். பஸர் பின்னை வந்து 9th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் சென்சார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இட் இஸ் அ வேரியபிள் டு ஸ்டோர் சென்சார் ரீடிங். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது வேரியபிள் டு ஸ்டோர் த டோன் ஃப்ரீக்வன்சி. வாய்ட் செட்டப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சென்சார் பின்னை வந்து எல்டிஆரை இன்புட்டாகவும் பஸரை வந்து அவுட்புட்டாகவும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்குள்ளே சீரியல் கம்யூனிகேஷனையும் நம்ம பிகின் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம சீரியல் மானிட்டரில் பார்க்க போகிறோம். அடுத்த லூப்புக்குள்ள என்ன பண்ணுறோம், சென்சார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் சென்சார் பின்னு சொல்கிறோம். இப்போ சென்சார் வேல்யூ வந்து 0 வோல்ட் அப்படின்னா அது வந்து 0 வோல்ட்னு எடுத்துக்காது, 0வாக எடுத்துக்கும், அனலாக் வேல்யூவாக எடுத்துக்கும். இப்போ 5 வோல்ட்டில் இருக்குது அப்படின்னா சென்சாரோட வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து 1023ன்னு சொல்லி அனலாக் வேல்யூவாக எடுத்துக்கும். சென்சார் சீரியல் பிரிண்ட் இன் சென்சார் வேல்யூ அப்படின்னா சென்சாரோட வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீரியல் பிரிண்ட் பண்ணுறோம், அந்த மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி வந்து மேப் சென்சார் வேல்யூ 0 to 1023 to 100 to 1000 ஹெர்ட்ஸ். அதாவது சென்சார் வேல்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்சார் வேல்யூ இல்லாமல் அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து 0 வந்து 100 ஹெர்ட்ஸோட மேப் பண்ண போகிறோம். 1023 5 வோல்ட்டை வந்து 1000 ஹெர்ட்ஸோட மேப் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சீரியல் மானிட்டரில் என்ன வரப்போகுது அப்படின்னா பஸர் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்றதை டிஸ்பிளே பண்ணோம். அடுத்து டோன் பஸர் பின் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா இந்த டோன் இந்த பஸர் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம சொல்கிறோம். டிலே ஒவ்வொரு வேல்யூக்கு ஒவ்வொரு சவுண்டுக்கு இடையில சம் 100 மில்லிசெகண்ட் டிலே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாங்களா? ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு டார்க் டைமில் இருக்கும்போது அதனோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குது, டார்க்னா நைட் டைமில் வந்து அதனோட ஃப்ரீக்வன்சி சம் 0 to 100 இருக்குது. நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதனோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குன்னா 100 to 1000 ஹெர்ட்ஸ்குள்ளார இருக்குது. டே டைமில் அதனோட இது வந்து 974 ஹெர்ட்ஸ் இருக்குது. நைட் டைமில் 0 வோல்ட்டாக இருக்கும்போது அதனோட ஃப்ரீக்வன்சி வந்து 54 ஹெர்ட்ஸாக இருக்குது. ஸோ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாகவும் இருக்குது. இதனோட சம்மரி பார்த்துடலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு. எல்டிஆரோட வோல்டேஜ் 0 to 1023 அனலாக் வேல்யூ. அது வந்து நம்ம ஹர்ட்ஸோட மேப் பண்ணுறோம். இந்த டோனுன்ற அந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுது, இந்த பஸர் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் என்னவா இருக்குது, டார்க் டைமில் லோ பிச்சில் வேலை செய்யுது, பிரைட் டே டைமில் வந்து பஸர் வந்து ஹை பிச்சில் ஒர்க் ஆகுது. இது சம் கேம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
we'll meet up with the next class with a new simulation topic. Thank you.